ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 BL ட்ராமா. ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். OT7 ட்ராமா நேம் டீமன்ஸ் ஏஞ்சல்ஸ் வார் ஆஃப் லவ் பார்ட் 2. ஆர்மிஸ், போன பார்ட் பார்க்காதவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பார்ட்டில் நம்ம டீமன் வேர்ல்டில் இருக்கவங்க ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே வரதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க. அப்போ தான் நம்ம பாய்ஸோட சிஸ்டர், அதாவது நீங்கள் வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வாங்க நம்ம இப்போ டீமன்ஸ் அண்ட் ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஏஞ்சல் வேர்ல்டில் ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காரு. அவர் எழுந்திருக்கும் போது கரெக்டாக சன்ரைஸ் ஆகுது. ஒரு வழியா நான் அங்கே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளோ நாளாக நான் தான் தனியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் என் பேரண்ட்ஸ் எல்லாம் என்னை மறந்துடுவாங்கன்னு கூட நினச்சேன், இன்க்ளூடிங் என் பிரதர்ஸுமே. ஏன்னா அவங்கள பார்த்தே அவ்வளோ வருஷம் ஆகுது. இன்னும் சொல்ல போனால் என்னோட ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட 2 வயசில் நான் அவங்கள பார்த்தேன். அப்புறம் என்னோட பெரிய அண்ணா, என்னோட சித்தப்பா இருக்காரே, எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் என் அப்பா கிட்டே இருந்து நான் என் சித்தப்பா கிட்டே வந்துட்டேன். எங்கள் அம்மா என்ன ரொம்பவே கம்பல் பண்ணாங்க இருக்க சொல்லி. நான் தான் என் சித்தப்பான்னு எனக்கு ரொம்ப பிடிக்குமாச்சே. ஸோ சித்தப்பாவோட வீட்டுக்கு நான் வந்துட்டேன். நான் இன்னுமே இங்கே தான் இருக்கேன். என் வீட்டுக்கு நான் போய் ரொம்ப வருஷம் ஆகுது. என்னோட பெரிய அண்ணாவும் அவன் கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கிட்டு திருப்பி இங்கே வந்துட்டான். அவனை வெல்கம் பண்ணனா போய் தானே ஆகணும். பட் நாங்கள் வரப்போகிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது ரொம்ப சர்ப்ரைஸ். நேற்று என் சித்தப்பா போயிட்டாரு, நான் இன்னைக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விங்ஸை வச்சு அப்படியே பறந்து அங்கே போயிட்டுருக்காரு. இங்கே நம்ம 3 பிரதர்ஸ், அதான் நம்ம ஜின், வி, ஜிமின், இவங்க 3 பேருமே எழுந்து அண்ணா கிட்ட போயிட்டு, அண்ணா அண்ணா வாண்ணா நம்ம இன்னைக்காச்சும் போகலாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரிடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ரெடி ஆகிட்டு வராங்க. இவங்க போகலான்னு அப்பாவுக்கிட்டையும் அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு போக போகிறாங்க. அந்த டைம் பயங்கரமாக காத்தடிக்குது. அது நல்ல ஒரு ஸ்மெல்லோட, இந்த ஸ்மெல் எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சிரிக்கிறாங்க. நம்ம வீக்கும் ஜிமினுக்கும் கன்ஃபியூஸ்டாக இருக்கு. அம்மா அப்பா என்ன இந்த ஸ்மெல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம வீ கேட்குறாரு. நம்ம ஜிமின், அண்ணா என்னண்ணா இது, இந்த ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்குது, என்ன ஸ்மெல் இது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவா, இது நமக்கு ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு பர்சன். இது நமக்கு ப்ரீஷியஸான பர்சனா? அம்மா அப்பாவும் இங்கே இருக்காங்களே, யாரண்ணா சொல்கிற? ஆனால் எனக்கு இந்த ஸ்மெல்ல பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு வியும் ஜிம்மின்னு சொல்கிறாங்களா. நம்ம ஜின்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, போதும் நீ விளையாட்டு காமிச்சது, கீழே வா ஜெய்ஹோப், இவ்வளோ வருஷமாக நாங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டோம், இப்போ தான் இந்த அண்ணாவை பார்க்கணுன்னு தோணுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாங்களா. அப்படியே நம்ம ஜெய்ஹோப் பறந்து வந்து ஜின் ஃபேஸ் கிட்ட கையை வைக்கிறாங்க. அண்ணா நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டே கீழே இறங்குறாங்களா. நம்ம வியும் ஜிமினும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க வச்ச கண்ணு வாங்காமல். இது நீங்கள் அப்படின்ற மாதிரி 2 பேரும் திருன்னு முடிச்சுட்டே வாயில் வார்த்தை கூட வராமல் பார்த்துட்ருக்காங்களா. அப்போ நம்ம ஜெஹப் ஓடி போயிட்டு அம்மாவையும் அப்பாவையும் ஹக் பண்ணுறாங்க. நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமாப்பா, ஒரு டைம் கூட நீங்கள் என்னை பார்க்க வரலல்ல அப்படின்றாங்க. அதுக்கு அப்பா கோவப்பட்டு, என்னது நான் வரலையா, நான் உன்னை வாரத்துக்கு 3 டைம் பார்க்க வருவேன், அதில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நீ என்னை பார்க்க வருவ, மற்ற 2 டைமும் நான் சும்மா வந்துட்டு போவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அம்மா நீங்கள் ஏம்மா என்னை பார்க்க வரல, அம்மா அடிக்க போகிறாங்களா. ஜெய்ஹப் ஓடுறாரு. நில்லுடா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி எங்களை விட்டுட்டு போவா, இவ்வளோ வருஷமா நாங்கள் உனக்காக எப்படி திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வந்ததும் வராதமும் ஏன் எங்களை பார்க்க வரல நான் கேட்குறேன். உன் அப்பா வச்சு 3 டைம் தான் வருவார். நான் இவனுங்களை அமிச்சதுக்கப்புறம் டெய்லி உன்னை பார்க்கறதுக்காக அங்கே வருவேன். ஆனால் நீ இருக்கியே ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அடிக்க போகிறாங்க. ஜெய்ஹோப் பின்னாடி ஓடி வந்து, அண்ணா என்னை காப்பாற்று. ஆமாம், இந்த 2 குட்டி பசங்களும் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என்னது நாங்கள் குட்டி பசங்களா, நான் உன்னை விட ஹைட் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறாரு. பாரியா என்ன ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு ஜெய்ஹோப் கேட்குறாங்க. நம்ம ஜிமினுவையும் அழுதுகிட்டே நம்ம ஜெய்ஹோப்பே ஹக் பண்ணுறாங்க. அண்ணா இவங்களாச்சும் உங்களை பார்க்க வருவாங்க, ஆனால் எங்களை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க தெரியுமா. எங்களுக்கு இந்த 16 வயசு முடிகிற வரைக்கும் நம்மளோட இந்த கோட்டையை தாண்டி எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. நம்ம ஜெய்ஹோப் சிரிக்கிறாரு. இந்த ரூல்ஸ்க்காக தான் நான் சின்ன வயசுலேயே இங்கேருந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்றாரா. அப்போ அம்மா அப்படியே பார்த்து மறைக்கிறாங்க. ஓ அப்போ நாங்கள் உன்னை பிள்ளையே அடைச்சி வச்சுட்டு இருந்தோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, நான் 3 வயசில் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்பேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்மிஸ், இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு வருஷங்கிறது 100 வருஷம். இவங்க ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் இல்லையா, ஸோ கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு 100 வருஷங்கிறது தான் ஒரு வயசு.
இதனால தான் இவங்க இவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம ஜே ஹோப் 200 வருஷமா இந்த கோட்டைக்குள்ளே தான் இருந்திருக்காரு. இப்படிலாம் இருக்கனால தான் கோவப்பட்டு நம்ம ஜே ஹோப் ஒரு சித்தப்பா கூட போயிருப்பாரு. இவ்வளோ வருஷம் கழிச்சு திருப்பி இப்போ வராங்க. இப்போ நம்ம வியும் ஜிமினாவும் ஜே ஹோப்பை டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்களா. அட, என் பிரதர்ஸ் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க போலயே. ஆனால் நானும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் ஏன்னா எங்களை பார்க்க வரல அப்படின்னு வியும் ஜிமினும் கேட்குறாங்க. அதுவா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருந்துச்சு, அதனால தான். அடிக்க போகிறாரு, அப்படியே உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா அண்ணா, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? என்னடா கண்டுபிடிச்சிருக்க? அதுவா, இந்த உலகத்துலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பையனை இப்படி சொல்லிட்டு நம்ம ஜேஹப் ஜின்னோட வண்ணத்தில் இப்படி கை வைக்கிறாங்களா. அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே ஷை ஆகுறாரு. நீ என்ன தானே சொல்ல வர அப்படின்ட்டு. அட, உனக்கு ஆசை தானா? நான் ஒன்றும் ஒன்றை சொல்ல கிடையாது, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் சொல்கிறாரு. வியூ ஜீவனாவும் சிரிக்கிறாங்க. அப்பாடி, அப்போ பாரு, நம்மளை தான் இவன் வம்பிழுத்துட்டு இருப்பான், இந்த டைம் இவனை வம்பிழுக்க நம்ம அண்ணன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜேஹப், உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை கூப்பிட்றாங்க. என்னடா அப்படின்றாங்க. நம்ம சின்ன வயசில் விளாண்டோம்ல அந்த இடத்துக்கு தான் போலவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஏன்னா இவங்க 3 பேர் அங்கே தானே கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதை எடுத்துக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இவங்க 4 பேர் போகிறாங்க. அதுக்குள்ளே அம்மா வந்துட்டு, நீங்கள் ஜேஹோப்பை இங்கே விட்டுட்டு போங்க, ஜேஹோப் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கான், நானும் அவன் கூட பேசணும்ல அப்படின்றாங்க. அம்மா, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், எங்கேயுமே போக போகிறதில்ல, ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் பாய் காமிச்சிட்டு அவர் ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்பா பாவமாக பார்க்குறாங்களா. அப்பாவை போய் ஹக் பண்ணிவிட்டு தென் இவங்க கூட போகிறாங்க. அப்போ 4 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே வராங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் பார்க்கல, நடந்தது எல்லாத்தையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க அந்த வழியில். அப்போ நம்ம வி சொல்கிறாரு, அண்ணா, இந்த ஜிம்மி அப்பப்பா எங்களை வேலை வாங்கிட்டே இருப்பானா சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜிம்மின், விடுடா அண்ணா, நம்ம நல்லதுக்கு தானே பண்ணுறான். என்னது, ஜின்னு உங்களை வேலை வாங்குறானா? அது உங்கள் நல்லதுக்கா ஜின் அப்படின்னு பார்க்குறாங்களா. அட, அதை விடுடா. சரி, எனக்கு அந்த ஃப்ரூட்டை பறிச்சுக்கிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இதோ பார்த்தியா இல்லையா, நீ வந்துட்ட, உன்னையும் வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றாங்க. அவனுக்கு அந்த ஃப்ரூட் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவரை வச்சு அப்படியே அந்த ஃப்ரூட்டை பறிக்கிறாரா. அப்படியே ஜின்னு தலையிலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. டேய், வலிக்குதுடா, இப்படியா கொண்டு வந்து வைப்ப? நீ கேட்ட, எங்கே கொடுக்கணும்னு சொல்லி, அதனால தான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் வம்பிழுத்துட்ருக்காரு. தென் இதே டைம் இங்கே ஆப்போசிட்டில் நம்ம டீமன்ஸ் வேர்ல்டில் மார்னிங் ஆகிடுச்சா. ஆனால் அங்கே மட்டும் இருட்டாக தானே இருக்கும். ஸோ இப்போ இவங்க பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஆரம் தான் இந்த பிளானை சொல்கிறாரு. நம்ம இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஏஞ்சல் வேர்ல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே இரக்க குணம். யார் கஷ்டத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுன்ட்டு வருவானுங்க. டீமன் கூட பார்க்க மாட்டானுங்க, எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவானுங்க. ஸோ இதை தான் நம்ம பிளானாக போட போகிறோம். என்னென்னா பிளானு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே உங்களை பார்த்துட்டு குறுக்க இப்படி கேள்வி கேட்காத, அண்ணா சொல்கிறத ஃபஸ்ட்டு நல்லா கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டீமன்ஸ் எல்லையை தாண்டி எங்கே போக போகிறோம், அதுவும் எப்படி தெரியுமா? நான் ஜேகே உன்னை அடிக்கிறேன், உனக்கு மேலெல்லாம் பிளட்டாக வரும், சரியா அப்படின்றாங்க. என்ன, நான் அண்ணாவை அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சவனேன்னு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறாரு. சொல்ல நானி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. அப்போ உன் மேலே பிளட்டாக வரும், நான் என்னோடய பவரை யூஸ் பண்ணி என்னோட டீமன்ஸில் இருக்க பாதியிட உன்னையும் இவளையும் துரத்துற மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு அந்த எல்லைக்குள்ளே போகிறீங்க. அந்த டைம் ஏஞ்சல்ஸ் வேர்ல்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க உங்களை பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் மயக்கம் போட்டு விழுங்க. இந்த டைம் ஏஞ்சல்ஸ் வேர்ல்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்கள பார்த்தாங்கன்னா உங்களை காப்பாற்றணுன்னு மட்டும்தான் நினைப்பாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் நம்ம டீமன் வேர்ல்டில் அவங்கள விட்டுருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்களோட மெயின் கோட்டை இருக்குல்ல, அங்கே விடுவாங்க. அந்த இடத்துல அவங்களோட கிங் இருக்கானே, அவன் தான் நம்மளை வச்சு என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டு ஏதோ பிளான் போடுவான். ஆனால் அந்த பிளானை நமக்கு சாதகமாக நம்ம மாற்றிக்கணும், ஓகேவா அப்படின்றாங்க. அண்ணா, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நானும் சுகாவும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, ஆனால் அண்ணா நம்ம எப்படி பார்த்துக்கிறது? ஏய், நம்மக்கிட்ட என்ன பவரா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணா, அது ஏஞ்சல் வேர்ல்டாச்சே, நம்ம பவர் எப்படி யூஸ் ஆகும்? அதுக்காக தான் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அங்கே இருக்க எந்த ஏஞ்சலையும் பார்த்து நீங்கள் மனசு மாறிடக்கூடாது. அவங்க ரொம்ப நல்ல விதமாக நடந்துப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் டைவர்ட் ஆனாலும் அவ்வளோதான், நீங்கள் ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளேயே மாட்டிக்க வேண்டியது தான்.
இங்கேருந்து நம்ம போனோம்னா ஜேகே என்னோட இந்த பெண்டன்ட் இருக்குல்ல ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். நீ இந்த பெண்டனை ஒழுங்காக போட்டுக்கோ. உன்னால் மட்டும்தான் நம்மளை அங்கேருந்து கூப்பிட்டு போக முடியும். ஆனால் அண்ணா நீயே இதை ஏன் வச்சுக்க கூடாது, ஏன் என்கிட்ட கொடுக்குற அப்படின்றாங்க. ஏன்னா என்னால் என் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும், அட் சேம் டைம் ஆரமாலையுமே முடியும். ஆனால் உன்னால் முடியாது. அண்ணா அவளால் கூட தானே முடியாது. அது உண்மைதான்டா, அதுக்காக தானே நீ அவள் பக்கத்துலேயே இருக்க போகிற. அவளை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது. நீ ஒரு நல்ல அண்ணனா எப்படி நடந்துக்க போகிற, அதுக்கான டெஸ்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஆனால் அண்ணா இவளை நினச்சா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே. அது ஒன்றும் கவலைப்படாது, நான் ஆரம் நாங்கள் 2 பேரும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம், உங்கள் கூட தான் இருப்போம். அப்படி நம்ம பிரிஞ்சு போனாலுமே நம்மளை ஒன்று சேர்க்கறதுக்காக ஒரு பிரேஸ்லெட் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பிரேஸ்லெட் நம்ம 4 பேர்த்து கையிலையும் கண்டிப்பாக இருக்கணும். எதுக்காகவுமே இதை கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா 4 பேர்த்துக்குமே அதை போட்டு விடுறாரு. அண்ணா எனக்கு இது சரியாக படலண்ணா, இந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஆரமண்ணானே வச்சுக்கிட்டோம், ஏன்னா நான் அதை தொலைச்சிருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீ தொலைக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக ஆரமே அந்த பெண்டனை வச்சுக்கிறாரு. அது ஒரு போர்ட்டல் மாதிரி. அந்த இடத்துல நம்ம பாய்ஸோட பவர்ஸ் ஒர்க் ஆகாதுல்ல, அந்த பிரேஸ்லெட்டும் இந்த பெண்டன்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இதனால தான் இது 2 சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க. அதாவது இந்த பெண்டன்ட் போர்ட்டல் மாதிரி அங்கே இவங்க பவர் யூஸ் ஆகாதனால இந்த பெண்டன்ட் மூலமாக ஏஞ்சல் வேர்ல்ட்லேருந்து டீமன் வேர்ல்டுக்கு வர முடியும். அதே மாதிரி தான் இந்த பிரேஸ்லெட்டும் இவங்க எங்கே போனாலும் இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிக்னலுக்காக இந்த பிரேஸ்லெட். ஸோ இதை வச்சு 4 பேரும் கவலை இல்லாமல் ஒருத்தரை பார்த்துக்க முடியும். அதாவது ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி. இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்ருக்கீங்களா, அதில் 4 டாட் காட்டுது. அதில் அந்த 4மே ரெட், ப்ளூ, பிளாக், பர்பிள் இந்த 4 கலரில் காட்டுது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இதுதான் என்னோட டாட். அப்புறம் இந்த பர்பிள் கலர் உன்னோடது, இந்த பிளாக் கலர் ஆரமோடது, ரெட் கலர் நம்ம ஜேகேவோடது. ஸோ இதை வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாரு. போகலாமே. ஆனால் அண்ணா நீ அடிக்க போறிய உண்மையாலுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சரிண்ணா நீ அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்களா. நான் எப்படிம்மா உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஹக் பண்ணுறாரு. டீமன் வேர்ல்டுக்குள்ளே தான் இவங்க பவர் யூஸ் ஆகுமே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம ஆரம், அப்படியே லைட் உங்கள் கையில் தழும்பு மாதிரி வர வைக்கிறாரு. பட் உங்களுக்கு வலிக்காத மாதிரி அங்கங்கே தழும்பு இருக்கா. இதை பார்த்துட்டு அண்ணா இது என்னன்னா எனக்கு வலிக்கவே இல்லை, இப்படி தான் இருக்குமா காயம்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் உனக்கு வலிக்கலை, அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அதே மாதிரியே நம்ம ஜேகேக்கு செஸ்ட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுவும் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கே கிழிஞ்சிருதா என்னம்பா. இப்போ நீங்கள் அந்த ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே போங்க. ஆனால் அங்கே போய் மயக்கம் போட்டுற மாதிரி ஜேகே நீ மயக்கம் போட்டுறணும் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே இந்த ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே போகிறாங்களா. அந்த இடத்துல நம்ம ஜேகே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. நீங்கள் கத்துறீங்க, பயங்கரமாக அழுவுறீங்க. அண்ணா எழுந்துரு, அண்ணா எழுந்துரு, என்னை விட்டு போகாத, எனக்கு இருக்க ஒரே ஆள் நீ மட்டும்தான், ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டு போகாத. இது என்ன வேர்ல்டுன்னு கூட எனக்கு தெரில அண்ணா, இங்கே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்கு அண்ணா, எழுந்துருண்ணான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. அட் சேம் டைம் சுகான் ஆரம் 2 பேருமே 2 மரத்துலையும் ஒளிஞ்சிட்டு நிற்கிறாங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அந்த டைம் நம்ம 4 பாய்ஸும் அந்த சைடு நடந்து அப்படியே பேசிட்டு வராங்களா. வர வழியில் ஜேஹோப்புக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. டே ஜிமின் ஒரு நிமிஷம் பேசாம இருடா, இங்கே ஏதாவது சவுண்டு கேட்குதா என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கா எந்த சவுண்டுமே கேட்கலையே. திருப்பி ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி இருக்காண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. எனக்குமே கேட்குது அப்படின்னு ஜின்னு சொல்கிறாங்க. அதோ இந்த சைட்லேருந்து தான் கேட்குது ஜிம்முன்னு சொல்கிறாங்க. தென் 4 பேருமே அந்த இடத்துக்கு பறந்து வராங்க. இங்கே தான் இங்கே பவர் யூஸ் ஆகாதே. ஸோ நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த மரத்துலேருந்து கீழே விழுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அட் சேம் டைம் நம்ம ஆரம் வேகமாக ஓடி காப்பாற்றுற மாதிரி வராங்களா. இந்த டைம் நம்ம 4 பாய்ஸுமே அங்கே பார்க்குறாங்க. என்னாச்சும்மா ஏன் அழுதுட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாரு. என் அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, என் அண்ணாவை அடிச்சிட்டாங்க, ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு அழுவுறீங்க. அப்போ ஜிம்மின்னு பார்க்குறாரு. உனக்குமே அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் அந்த டீமன்ஸால் தான் எங்களை ரொம்பவே அடிச்சிட்டாங்க, எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறீங்களா. இதை பார்த்தவங்க 4 பேர்த்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுகா எந்திரி அப்படின்ற மாதிரி ஆரம் கத்துறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு இப்போ சொல்கிறாரு. ஜேஹோப் ஜிம்மின் நீங்கள் அந்த சைடு போங்க, நானும் வியும் இங்கே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேஹோப்பும் ஜிம்மினும் வேகமாக அந்த சைடு போகிறாங்க. போயிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா.
எல்லாம் அந்த டீமன்ஸ் இருக்காங்களே அவங்களால தான். நாங்களுமே டீமன்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. என்னால் என் பவரையுமே இந்த வேர்ல்டில் யூஸ் பண்ண முடியல. நாங்களும் டீமன் தான். ஆனால் நாங்கள் 4 பேருமே எங்கள் டீமன் வேர்ல்டில் பவரே இல்லாதவங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப லோவான ரேங்க். ஸோ எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இங்கே துரத்திட்டாங்க. எங்களால் முடியல. என் அண்ணாவையும் என் தம்பியையும் ரொம்ப அடித்து போட்டாங்க. என்னை மயங்கி விழுந்துட்டான். என் தம்பிக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. என் சிஸ்டருமே ரொம்ப பாவம். அவளாலையும் வலி தாங்க முடியாது. பட் ஜேகேக்கு இப்படி ஆனதை பார்த்து அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு அடிபட்டதையும் மறந்து நான் ஒரு அண்ணனா நான் இவங்கள பார்த்துருக்கணும். என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நான் என் அண்ணனுக்கு ஒழுங்கான தம்பியாகவும் இல்லை, என் பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு ஒழுங்கான அண்ணாவாகவும் இல்லை. எங்களால் அந்த உலகத்தில் இருக்க முடியல. அதனால தான் நாங்கள் இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இங்கே எங்களோட பவர் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம பாய் சும்மாவாக இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜே-ஹோப் அவரோட பவரை வச்சு சுகாவை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ண பார்க்குறாரு. பட் அவர் பவர் பத்தலை. ஏன்னா இவர் டீமன் ஆச்சே. இவங்க நார்மலாக அடிபட்டு வந்தால் அவங்க க்யூர் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களோட மேஜிக் பவரெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே நம்ம ஜின்னுவையுமே ஜேகே அப்புறம் உங்களுக்கு பார்த்துட்ருக்காங்களா. அப்போ நம்ம வந்துட்டு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் ஒன்றும் மற்ற டீமன்ஸ் மாதிரி இல்லை. எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. நீங்களும் எங்களை கஷ்டப்படுத்த நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா. ஆரவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயையோ இவ வேற ஓவர் ஆக்டிங் போடுறா, அவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இதை கேட்க இவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதா. அவங்க நம்பிட்டாங்க, அப்படியே நம்பிட்டாங்க. இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, நம்ம தங்கச்சிக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு தான் அடியே படலையே. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க 4 பேரும் இருங்க எங்களோட வண்டியை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி. ஐயையோ நாங்கள் நடந்து தானே வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆரம் சுகாவை அப்படியே தூக்குறாரு. அப்போது இந்த இடத்துல ஜே-ஹோப் என்ன பண்ணுறாரு, உங்களை பார்க்குறாரு. நீ ஓகேவா, நடக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னால் முடியும், என் அண்ணனை மட்டும்தான் தூக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேகேவை பார்க்குறாங்களா. அந்த டைம் நான் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன நம்ம ஜேகேவை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீக்கு. அதனால் நானே தூக்குறேன் அப்படின்றாங்களா. ஜின்னு சொல்கிறாரு, இல்லை என் தம்பி கஷ்டப்படக்கூடாது, ஸோ நான் தூக்குறேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. அட யாராவது ஒருத்தர் தூக்குங்களேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஜேகேக்கா ஐயையோ என்ன ஏஞ்சல்ஸ் தொடவே வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆரம்பண்ணா ஓகேவா நான் பண்ணது அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு கேட்குறீங்களா. ஆரம்புக்கு ஐயையோ என்னடா இவ சொல்கிறா அப்படின்ற மாதிரி இருக்குது. சுகா டக்குன்னு கண்ணை வர முழிக்கிறாரா. இதை நம்ம ஜிம்மின் நோட் பண்ணிடுறாங்க. இப்போ இவன் முழிச்சான்ல அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாங்களா. யார் முழிச்சா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாங்க. நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கல்ல இவங்க தான் இப்போ முழிச்சாங்க. அந்த பொண்ணு வந்து ஓகேவான்னு உங்களை கேட்டுச்சுல. ஆமாம் எதுக்கு ஓகேவான்னு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜே-ஹோப் சொல்கிறாரு, அவனுக்கு அடிபட்டிருக்குல்லடா, இப்போது எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீ எப்படி சொல்ல மாட்டியா. அண்ணா அப்படிலாம் சொல்லாதண்ணா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. அதனால தான் அவங்க சிஸ்டருமே அவங்க அண்ணா கேட்டிருக்காங்க ஓகேவான்னு. ஏன்டா அப்படி பண்ணுற. ஆனால் இவன் முழிச்சான்னா. யாரடா முழிச்சா. இந்த இவங்க தூக்கி வச்சுருக்காங்கல்ல இவங்க தான் முழிச்சாங்க, நான் பார்த்தேன். இவன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி சுகா லைட்டாக இரும்புறாங்க. இவன் இரும்புறான் பாருங்கண்ணா பாருங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின்ஸ் காட்டுறாரு. என்னடா பண்ணுற, என்னோட பவர்டா, நான் என் பவர் யூஸ் பண்ணலாம், அதனால லைட்டாக முழிப்பாங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இந்த டைம் ஜின்னு என்ன பண்ணுறாரு, நீ இந்த பையனை தூக்கிட்ட நீயும் ஜே-ஹோப்பும் இருந்த நம்மளோட மருத்துவர் இருக்கார்ல அங்கே கூட்டிகிட்டு போங்க. அண்ணா நம்மளோட கிங்டம்க்கு கூப்பிட்டு போகலாண்ணா அப்படின்றாங்களா. அது நம்ம கிங்டம்க்கு இப்போதைக்கு வேணாம், ஃபஸ்ட்டு அவங்கள அங்கே கூப்பிட்டு போங்க, இவங்களுக்கு சரியானதுக்கப்புறம் நம்மளோட அப்பா கிட்ட கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆரம்புக்கு என்னது அப்பா கிட்டேயா, அப்போ இவனுங்களோட அப்பா தான் கிங்கா அப்படின்ற மாதிரி ஆரம் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரா. இதையும் நம்ம ஜிம்மின் நோட் பண்ணுறாங்க. ஆமாம் நீங்கள் எதுக்கு இப்போ சிரிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சுகாக்கா என்னடா இவன் இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறான்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஜின்னு பக்கத்தில் வந்து அவனை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆரமும் கீழே இறக்கி விடுறாங்களா. அந்த டைம் நம்ம சுகாவை ஜின்னு பார்க்குறாங்க. பார்க்குறப்போ சுகாவோட கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி விஷம் ஏறின மாதிரி இருக்குது. ஏன்னா அது நம்ம சுகாவோட பிளான் ஆச்சே. சுகா அப்படி இருக்காரா. அப்போது நம்ம ஜின்னு நோட் பண்ணிவிட்டு இவனுக்கு ஏதோ விஷம் மாதிரி இருக்குது. ஜிம்மின் உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் எனக்கு ஒரு தடவை ஏதோ ஒன்று கடிச்சு நான் கூட ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டேன், அது எனக்கு சரியாக போச்சுல, அந்த ஃப்ரூட்டை அப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக அண்ணா, இதோ நான் உடனே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வேகமாக பறந்து போகிறாங்க. போகிற வழியில் ஃபுல்லாக தேடுறாங்க, இந்த ஃப்ரூட்டா அப்படின்ற மாதிரி.
தென் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமாம், நம்ம ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம்? அவன் தான் டீமன் ஆச்சே. ஆனால் அவன் நடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வராரு. ஜின்னு இதை நோட் பண்ணுறாங்க. ஜிமின் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நம்ம ஜிம்மினும் வேகமாக ஓடி வந்து இந்த அண்ணா அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த டைம் நம்ம ஜின்னு சுகாக்கு அதை ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம சுகா குடிச்சிட்டு இருக்காரா. இப்போ இங்கே ஆப்போசிட்டில் இவங்க போயிட்டு இருக்காங்கல்ல. வி தான் ஜேகேவை தூக்கிட்டு போறாராச்சே. அப்போ நம்ம வி ஜேகேவையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு இவனுக்கு ஏன் இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்குறாங்களா. அதுதான் நாங்கள் சொன்னோமே, உனக்கு புரியலையா, மறுபடியும் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கோவப்படுறீங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காதா, எனக்கு பிடிக்காது. நான் தான் என் அண்ணங்கக்கிட்டே கேள்வி கேட்டுட்டு இருப்பேன், நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறீங்களா. இதை நம்ம ஜேகேக்கு ஐயோ இவ ஒருத்தி அப்படின்ற மாதிரி இருக்கு. இதில் நம்ம வி வேற ஜேகேவோட அப்ஸே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வி என்ன பண்ணுறாங்க, லைட்டாக அப்படியே அந்த காயத்தில் ஊதி விடுறாங்க. இங்கே நம்ம ஜேகேக்கா ஒரு மாதிரி இருக்கு. யாரா இவன், என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கோவமும் வருது. பட் எழுந்தா மாட்டிப்பாங்களாச்சே, அதனால அப்படியே படுத்திருக்காரு. ஓ இவனுக்கு உண்மையாலுமே தான் அப்படி இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு இடம் தெரிஞ்ச மாதிரி வேகமாக முன்னாடி போயிட்டுருக்கீங்களா. இதை நம்ம ஜெஹோ பார்த்துட்டு, நீ இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கியா என்ன, நீ பாட்டுக்கு முன்னாடி போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியாது, அதுக்காக ஒரு இடத்துல நிற்க முடியுமா என்ன, இல்லை உங்கள் பின்னாடி தான் வர முடியுமா. நான் பாட்டுக்கு நடந்து போவேன், வேறு வழினா நீங்களே சொல்லுவீங்கல்ல, இந்த சைடு போகாத அந்த சைடு போனேன், அதனால தான் நான் அப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. பரவாயில்லையே, நல்லா விவரமாக தான் இருக்குது அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. அப்புறம் நான் என்ன ஒன்றுமே தெரியாத பொண்ணா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இங்கே எந்த இடமும் எனக்கு தெரியாது. நான் தப்பாக வழி மாதிரி போயிட்டா கூட நீங்கள் வந்து என்னை கண்டுபிடிச்சிடுவீங்கல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்களா. ஜேகேவா, ஐயோ இவ வேற, அவனுங்க சந்தேகப்படுற மாதிரியே நடந்துட்டுருக்காளே. அண்ணாங்க வேற இவளை ஏன் பொறுப்பில் விட்டு போயிருக்கானுங்க. என்ன பண்ணுறது, நான் இறங்குனா கூட ஏதாவது சமாளிப்பேன், பட் இவனோட கையில் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேக்கு அப்படி யார் தான் நம்மளை தூக்கியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கணுன்னு தோணுது. பட் இருந்தாலும் கண்ணை முடிச்சிட்டா கண்டுபிடிச்சிருவான்ல, அதனால கண்ணை மூடிக்கிட்டே போகிறாங்க. பட் இருந்தாலும் வியோட அந்த ஸ்மெல் அது எல்லாமே நம்ம ஜேகேக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வி வேற சொல்லிக்கிட்டே இருக்காரு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம அவரை பார்க்கறதுக்கு வந்துடுவோம், அது எங்களோட மாமா, அவர் உன்னை சீக்கிரமே குணப்படுத்திடுவார், நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வராங்களா. இது நம்ம ஜேகேக்கு ஐயோ இவன் வேற ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், இந்த ஏஞ்சல்ஸ்லாம் இப்படி தான் போல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அட் சேம் டைம் நம்ம சுகாக்கு இங்கே அந்த மருந்து கொடுத்துருவாங்கல்ல, அந்த மருந்து ரொம்பவே எஃபெக்டிவானது, அதுவும் இல்லாமல் அதில் ஜின்னோட பவருமே மிக்ஸ் ஆகிடுக்கு. ஸோ அதனால் கன்ஃபார்மாக எழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கிட்ட. ஐயையோ இதுக்கு மேலே நம்ம தூங்குற மாதிரி நடிச்சா இவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்க போகிறாரா. அண்ணா 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 இவன் எழுந்திருக்கிறான் பாருங்க. எழுந்திருக்கட்டும் ஜிமின், வீடு அவன் எழுந்திரிச்சிருவான், அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாடி ரொம்பவே தேங்க்ஸ், ஒரு வழியாக என்னோட அண்ணா எழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சுகாவும் லைட்டாக கண்ணை முழிச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிமினாவை பார்க்குறாங்க. ஏன்னா ஜின்னு மடியில் படுக்க வச்சுருப்பார்ல சுகாவை, இப்போ சுகாக்கு ஆப்போசிட்டாக ஜிமின் தானே நின்றுட்டுருப்பாங்க. அதனால் இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு சுகாவை பார்த்து, இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. ஆரமாக நல்லா நடிக்கிறடான்னா நல்லா நடிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. அப்போது இதுதான் ஏஞ்சல் வேர்ல்டு, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏஞ்சல் வேர்ல்டா, நம்ம இதுக்குள்ளேயா வந்தோம், ஆரம் எங்கே என்னோட பிரதரும் அண்ட் சிஸ்டரும் அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. அப்போ நம்ம ஆரம் வந்துட்டு அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி இப்போ நம்ம போகலாமா, நமக்கு டைம் இல்லை, ஏன்னா நம்ம இதுக்கு மேலே ஏஞ்சல் வேர்ல்டில் இருந்தோன்னா நம்ம டீமன் வேர்ல்டில் இருக்கவங்க நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ ஜின்னு வந்துட்டு என்னாச்சு, என்ன சொல்கிறீங்க, சேர்த்துக்க மாட்டாங்களா. ஆமாம், நாங்கள் எல்லாருமே ஒரு கேம் மாதிரி விளாண்டோம், அந்த கேமில் எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீம் இருக்கும், அந்த மெம்பர்ஸ் எல்லாம் எங்களை தோற்கடிச்சிட்டாங்க, கரெக்டான முறையில் இல்லை எங்களை சீட் பண்ணி தோற்கடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டீமன்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு எங்களோட ஃபேமிலி அதான் என்ன ஆரம்ப அப்புறம் அடித்து போட்டாங்க. நாங்களுமே எங்கள் பவர்ஸை யூஸ் பண்ணோம், பட் இருந்தாலும் அவங்க நிறைய பேர் இருந்தாங்க, என்னோட பிரதர் என் சிஸ்டரையும் எங்களால் காப்பாற்ற முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. ஜிமினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நம்ம இவனை போய் இப்படி சந்தேகப்பட்டோம், இவன் உண்மையாலுமே இப்படி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கும் நம்மளை மாதிரி தானே, எனக்கு எப்படி பிரதர்ஸ் இருக்காங்க அது மாதிரி தானே அவனோட பிரதர்ஸும்,
இந்த டீமன் ரொம்பவே பாவம், ஏன் இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சுகா பக்கத்தில் வந்து நீ நீ ஓகே தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆரம்க்கா அண்ணா டேய் நீ அவளை விட அதிகமாக நடிக்கிறியேடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்போ நம்ம சுகா சரி என் தம்பிங்களை பார்க்கணும், என் தம்பி என் தங்கச்சி எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம், வாங்க நாங்களே உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு எங்கள் மேலே பயம் இல்லையா, நாங்கள் உங்களை ஏதாவது பண்ணிடுவோன்னு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இல்லை உங்களால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா எங்கள் டீமன்ஸோட பவர் ஒர்க் ஆகாது அப்படின்றாங்க. இருந்தாலும் நாங்கள் உங்களை அழிக்கிறதுக்கு பவர்ஸ் மட்டும் தேவைப்படாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ நீங்கள் எங்களை அழிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாரு. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, யாராக இருந்தாலுமே பயப்படுவாங்கல்ல, ஏன்னா நாங்கள் டீமன்ஸ் ஆச்சே. அப்போ நம்ம ஜின்னு சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு உங்களை பார்க்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுது, ஏன்னா நீங்கள் ஒரு கேம் விளாண்டிங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த டைமில் நீங்கள் விளாண்டிங்கன்னு சொன்னீங்களா, அப்போ சீட் பண்ணது அவங்க தானே, நீங்கள் சீட் பண்ணலல்ல. ஸோ இதிலவே எங்களுக்கு புரியுது நீங்கள் அவங்கள விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவங்கன்னு. ஸோ நாங்கள் உங்களை நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜிமினா என்ன சொல்கிறாரு, நாங்கள் அவங்கள நம்பினாலும் நம்பலைனாலும் என் அண்ணா இருக்கான்ல, அவன் தான் எங்களோட அடுத்த கிங். ஸோ அவன்கிட்ட நிறையவே பவர்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. என்னோடய பவர்ஸவே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதில் என் அண்ணா மட்டும் அவனோட பவரை காமிச்சா நீங்கள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் மட்டும் சுகாவை மிரட்டிக்கிட்டே இருக்காங்களா. சுகாவுக்கு ஐயையோ இவனுக்கு நம்மள டவுட் வருது போல், அதனால தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து பார்க்குறாங்க. என்ன இவன் மட்டும் ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு போகும்போது இருக்குது, என் அண்ணனவே எதிர்த்து பேசுகிறானா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஆரம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஜிமினா கிட்டே கேட்குறாங்களா. என்னோட நேம் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பாருங்கள் ஜின், நீங்கள் ஏஞ்சலாக இருக்கலாம், உங்களோட இதில் சிறந்தவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் என் அண்ணன் உங்களை விட பெரியவன். ஸோ நானே அவனை ரெஸ்பெக்ட் இல்லாமல் கூப்பிட்டதில்ல, நீங்கள் அவனை ரெஸ்பெக்ட் இல்லாமல் கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஜிமின் பார்க்குறாரு. அதுக்கு ஜின்னோ, ஆமாம் அவன் உன்னோட பெரியவன் தானே, ஸோ நீ அவனை ரெஸ்பெக்ட் இல்லாமல் கூப்பிடக்கூடாது, அட்லீஸ்ட் அவங்க நேம் வச்சாது கூப்பிடு. ஓகே அண்ணா அப்படின்ற மாதிரி சுகாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இவன் எதுக்கு என்னவே பார்த்து முறைச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சுகாவுக்கு தோணுது. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பற்றி ஏதோ நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நான் என் மனசில் நினச்சது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. சுகா மனசுக்குள்ளேயே இவன் வேற பொறுமையை ரொம்ப சோதிக்கிறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. லைட்டாக கோவம் வருது. நம்ம சுகா கோவம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஏன்னா அவரோட கண்ணெல்லாம் அப்படியே ப்ளூ கலரில் மாறும், அதுவும் இல்லாமல் அவரோட உடம்பு அப்படியே ப்ளூ கலரில் மாற ஆரம்பிக்கும். இதை பார்த்துட்டு ஆரம் ஐயையோ அண்ணன் கோவப்படுறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. என்ன நீ ப்ளூ கலரில் மாறுற அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஆரம் சொல்கிறாங்க, இல்லை என் அண்ணா நல்ல மூடில் இருந்தா இப்படி தான் ப்ளூ கலரில் கண்ணு சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ கெட்ட மூடில் இருந்தால் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுமா. நம்ம ஜிமின் வர வேணும்னே வெறுப்பேற்றிட்டே இருக்காரு. அதுக்கு நம்ம ஜிமினா பேசாமல் வா ஜிமினா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அண்ணா, உங்களுக்காக நான் அமைதியாக இருக்கேன், ஆனால் நான் இவனை நம்ப மாட்டேன்னா, இவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குண்ணா அப்படின்றாரு. சரி உன் டவுட்டை நீயே வச்சுக்கோ, நீ அவனை கண்காணிக்கணும்னா நீ கண்காணிச்சிக்கோ, நான் அவனை உன் பொறுப்பில் விடுறேன், உன்னோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி சுகா கிட்டேயும் ஆரம்பிக்கிட்டேயும் கேட்குறாங்களா. நம்ம சுகா எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்காரு, ஏன்னா அவர் தான் கோவத்தில் இருக்காரு. அப்போ ஆரம் தான் சொல்கிறாரு, என்னோட பேர் கிம் நம்ஜோன், என்ன நீங்கள் ஆரம்னு கூப்பிடுங்க, என்ன நேம் மின் யூங்கி, நீங்கள் அவனை சுகா இல்லாட்டி யூங்கின்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓகே ஜிமினா, இன்னையிலேருந்து இவன் உன்னோட கண்ட்ரோலில் இருப்பான், அதாவது இவன் என்ன பண்ணாலும் அதை நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு, ஏதாவது தப்பாக தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாங்க. சுகா அப்படியே மறைக்கிறாரு. என்ன இவனை போய் என்ன பார்த்துக்க விட்றீங்க, இவன் ஆல்ரெடி என்ன இப்படி பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு கோவம் தான் வருது. உங்களோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்களா. என்னோட நேம் ஜின் அப்படின்றாங்க. ஜின், நீங்கள் தானே நெக்ஸ்ட்டு கிங்கு, உங்ககிட்ட தான் நிறைய பவர்ஸ் இருக்குல்ல, ஸோ நான் ஏதாவது தப்பு பண்ணுவேன் தானே உங்கள் தம்பி சொல்கிறாங்க, அப்போ நீங்களே என்னை கண்காணிச்சுக்கோங்க, ஏன்னா அவன் ஒன்று பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. அண்ணா கண்டிப்பாக இதுக்காகவே நான் தானே பார்த்துப்பேன், நீங்கள் அந்த பொறுப்பை எனக்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னு சுகா முறைக்கிறாரா. அண்ணா இவன் என்னை இப்போ முறைக்கிறான் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா அவன் கண்ணு ப்ளூ கலரில் இருக்குது, ஸோ அவன் நார்மலாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜின்னா அப்படியே நம்பிடுறாரு. அண்ணா போனா இவனை பார்த்தா காமாக இருக்க மாதிரியா இருக்குது. சுகா பொறுமையை ரொம்ப சோதிக்கிறானே அப்படின்ற மாதிரி ஆரம் பார்க்குறாங்க. ஆரம் சுகாவை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை, சரி வாங்க நம்ம கிளம்பலாம், இப்படியே பேசிட்டு அங்கே போனவங்களுக்கு என்ன நிலைமை தெரியாதுல்ல, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. தென் இவங்க 4 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க.
அண்ணா நான் இவனை பார்த்துட்டே தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சுகா பின்னாடியே வந்துட்டுருக்காரு. சுகாக்கா கோவம் வருது. வேணும்னே வேக வேக வேகமாக நடக்கிறாரு. ஜிமினாவும் வேக வேகமாக நடக்கிறாங்களா, இதை பார்த்து ஜின்னுக்கு சிரிப்பு வருது. ஜிமினா அப்படின்றாங்க. அண்ணா நீ தானே நான் இவனை கண்காணிக்க சொன்னேன், நான் எனி டைம் இவனை விட மாட்டேன், நான் எப்பொழுதும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றாரு. நம்ம ஆரம் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கிங் ஆக போகிறீங்களா, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. தேங்க்ஸ் அப்படின்றாங்க. பரவாயில்லையே, நீங்கள் டீமன்ஸ் இப்படிலாம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ரொம்ப கெட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நாங்கள் அப்படின்னும் சொல்ல முடியாது, ஏன்னா டீமன்ஸ்னாலே அந்த மாதிரி கெட்ட எண்ணத்தை பார்த்து வளர்ந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் சொல்கிறாரு. ஆர்மிஸ் இதோட டீமன்ஸ் அண்ட் ஏஞ்சல் வார் ஆஃப் லவ் பார்ட் 2 முடியுது. இந்த பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமா, அண்ட் இந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.